2026 தேர்தல்ல உங்களுக்கு யார் முதலமைச்சர் நான் சொல்றேன். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கல்விலாம் ஸ்டாலின் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் காலை உணவு திட்டம் எல்லாம் சொல்லுவாங்க ஈஸியாக, நான் காலை சாப்பாடு தானே எல்லாம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. அது அன்னைக்கு சாப்பிட்ற ஒரு பையன் கிடைக்கிறதா தெரியும் அந்த உணவோட மதிப்பு என்னன்னா அவனுக்கு. ஸோ அதனால ரொம்ப நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு நான் சென்னையில். விஜய் கிட்ட எல்லா தொகுதியிலும் நிப்பாட்ட வேட்பாளர் இருக்காங்களா? விஜய்க்கு அரசியல் நாலேஜ் இருக்கானா ஃபர்ஸ்ட் அதை நான் கேட்குறேன். என்னன்னா அவங்க கொள்கை இப்போ பாத்தீங்கன்னா திராவிடத்தோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக நீதி சமத்துவம். சமூக நீதினா இங்க உள்ள எல்லாருக்குமே சமமா இருக்குதான் சமூக நீதி. சமத்துவம்னா கீழே உள்ள ஒருத்தனை தூக்கி வருவோம் சமத்துவம். இது திராவிடத்தோட கொள்கை. அடுத்து தமிழ் மொழி, தமிழை விட்டு கொடுக்க கூடாது. பிஜேபி பாத்தீங்கன்னா தமிழுக்காக தான், இப்ப தமிழை ஒழிக்கிறதுக்காக தான் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. அதை ஒழிக்கிறதுக்கு எதிராக தான் போராடுறார் ஸ்டாலின். அதனால தமிழ், சமூக நீதி, சமத்துவம் இது எல்லாத்தையும் மேல கொண்டு வரதான் திராவிடம். இதுக்கு எதிராக நடக்கிறதா பிஜேபி. 2026 டிஎம்கே தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. மாநாடுன்னு சொல்றாங்க, ஆனா அது ஆடியோ லான்ச் தான். அது கூட்டம் விஜய் வந்தாரு, கூட்டம் வருதுன்னு எல்லாம் சொல்றாங்க. அதே இடத்துல நாளைக்கு நீங்க இப்ப சென்னையில சேப்பாக்கத்துல நீங்க தோனியை கூப்பிட்டாலும் அதே கூட்டம் தான் வரும். மதுரையில அஜித்தை கூப்பிட்டாலும் அதே கூட்டம் தான் வரும். ஓட்டு எத்தனை பேர் போடுவாங்க? மாநாட்டுக்கு எத்தனை பேருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு? அதான் நான் சொல்றேன், மாநாடுன்னு சொல்ல முடியாது, ஆடியோ லான்ச்னு சொல்லலாம். வேணா அதை செகண்ட் ஆடியோ லான்ச். விஜய் இப்போ கவின் ஆணவ போர் நடந்திருக்கு, இதே மாதிரி ஓட் சோரி நடந்திருக்கு. அவர் ஏன் பேசலன்னா அவருக்கு ஜாதி ஓட்டு வராது, அதை பத்தி பேசினா அதனால அதை பயப்படுறாரு. அதை பத்தியே பேச பயப்படுற அவரு எப்படி நாளைக்கு மக்களுக்காக பேச போறாரு? ஓட் சோரியை பத்தி கூட பேசலையே. அது கரண்டா பேசணும், அதை பத்தியே பேசுறதுல. அவர்லாம் இப்ப சிஎம் என்ன பண்ண போறாரு 2026